நெல்லை மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த ஐடி ஊழியர், பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் மாற்று சமூகத்து பெண்ணை காதலித்தார் என்ற ஒரே காரணத்திற்காக ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் இதுபோன்ற ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சிறப்பு சட்டம் தேவை என்ற கோரிக்கைகள் வலுவாக எழுகிறது. இது தொடர்பாக நம்மிடத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போது தமிழகம் சமூக நீதி மண்ணுன்னு பேசிகிட்டு இருக்கிற அதே வேளையில் ஆணவ கொலை என்ற ஒரு அவமானம் தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆணவ கொலை வழக்கில் வாதாடி நீதியை பெற்று தந்திருக்கிறீங்க. நெல்லை மாவட்டத்தில் நடந்திருக்கிற இந்த ஆணவ கொலை சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வன்கொடுமை. இது ஆணவ கொலை அல்ல, சாதி ஆதிக்க கொலை. இது பூரா இந்திய சமூகம் என்பது சாதியால் கட்டமைக்கப்பட்டது நமக்கு தெரியும். 2000 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டது. ஆனால் அதை அரசியல் சாசனத்தில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுங்கிற போடுறோம். அதே போல் ஆர்டிகல் 15 நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேஸ் ஆஃப் காஸ்ட், க்ரீட், செக்ஸ், ரிலிஜன், பிளேஸ் ஆஃப் பர்த்னு சொல்கிறோம். தீண்டாமை அது மட்டுமல்ல, சமத்துவத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ சமத்துவமும் பாலின வேறுபாடு கூடாது, தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது, வாழ்வுரிமை ஒன்றுக்கொண்டு பிணைந்திருக்கிற ஒன்று. அதுதான் நம்முடைய இந்தியாவுடைய இலக்கு. அதை அடைவதற்காகத்தான் போராடுறோம். அப்போ சாதிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த சமூகத்தை நம்முடைய அரசியல் சாசனத்தின் மூலமாக சமத்துவத்தை கொண்டு வர வேணும். அதற்கான சட்டங்கள் தான் 1989 ஆண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டம், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 கொண்டு வந்தோம். அதற்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. நெடிய போராட்டத்துக்கு பிறகுதான் குற்றம் சொல்கிறோம். அஃபென்ஸ்ன்னு சொன்னால் பொதுவாக பெரிய கொலை குற்றமாக கூட அது அஃபென்ஸ்ன்னு சொல்லுவோம், குற்றம் தான். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான வன்முறை என்பது வன்கொடுமைன்னு சொன்னாங்க. அதை என்று கேட்டால் இந்த மக்கள் இப்போ தான் ஓரங்கட்டப்பட்டு கிடக்கிற மக்கள் எல்லாம் பொது வழிக்கு வர்றாங்க. அப்போ கல்வி, வேலைவாய்ப்பு, அவருக்குரிய இடஒதுக்கீடு இவைகள்லாம் பெற்று வருகிற போது இயற்கையாகவே ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிற போது அவர்களுக்கிடையே உருவாகுது தான் அந்த காதல் போன்ற இருக்கக்கூடிய உணர்வு. இட்ஸ் எ நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது யாரும் போய் கேட்டு சொல்லலாம் அது கிடையாது. அது தவறான சில விஷயத்தை நாம் விட்டுருவோம். ஆனால் இது காதல் என்பது ஐநாமன்றத்துடைய பிரகடனம் இருக்குது, டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அது இருக்குது. பாலின பாகுபாடுகளுக்கு எதிரான ஒரு தனியான உடன்படிக்கை நமக்கு இருக்குது. போறாமே இப்படி பல சட்டங்கள் உலகளவாய் இருக்குது. இந்தியா அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்போ இந்தியாவில் அம்பேத்கரும் அதே போன்றிருக்கூடிய இங்கே பெரியார் போன்றிருக்கிறவர்கள், சிங்காரவடரை போன்றிருக்கிறவர்கள்லாம் உருவாக்கி இருக்கிற ஒரு சமூக நீதி என்பது இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் அமல்படுத்தப்படலை. பல தலைவர்கள் பார்த்தீங்கன்னா சாதி பரப்பு செய்திருக்கிறார்கள் போறாமே. ஆனால் சாதிய கட்டுமானம்ங்கிறது உடைக்கப்படவே இல்லை. காரணம் கிராமங்களில், நகரங்களில் நான் தொடர்ந்து பார்க்குறோம். இதுக்கு காரணம் உடனே தூக்கி அது ஒரு சமூக பிரச்சனை உடனே தீரான்னு சொல்லலாம் முடியாது. இப்போ சிகரெட் குடிக்கூடாதுன்னு சொல்கிறோம் எங்கள் பொது இடத்துல, கட்டுப்படுத்திக்கணுமே இல்லையா? அதே மாதிரி மதுவை அரசாங்கம் விற்கலாம், ஆனால் மற்ற வைக்க முடியுமா? சட்டம் இருக்கா இல்லையா? அதே போலத்தான் இந்த சட்டத்தை சரியாக அமல்படுத்த வேண்டியது யாருன்னு கேட்டால் அரசு தான் இந்த சட்டத்தை முறையாக அமல்படுத்த வேணும். அதற்காகவே மாநில அளவில் முதலமைச்சர் தலைமையில் ஒரு கமிட்டி இருக்குது. அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், முக்கியமான எல்லாருமே இருக்காங்க. அப்போ முதலமைச்சர் தலையில் இருக்கக்கூடிய அந்த மாநில விழிப்புணர்வு குழு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம், ஜூன் மாதம் கூடி விவாதிக்கணும். மாவட்ட அளவில் ஒரு விழிப்புணர்வு குழு இருக்குது. அது மட்டுமல்ல, கீழே பார்த்தீங்கன்னா கோட்டாட்சித்தலைவர் வரையில் இருக்குது. இந்த விழிப்புணர்வு குழுக்கள் என்ன வேலை? அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ் எங்கெல்லாம் வன்கொடுமை நடக்கிறதோ அது எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம், அரசியல், பொருளாதார, கலாச்சார, பண்பாடு ரீதியாக இருக்கலாம். இன்றைக்கி அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. இந்த வன்கொடுமை சட்டம் 89க்கு அப்புறமே 2014 வலுவாக்கப்பட்டிருக்கிறது. சாப்டர் 4A 15 செக்ஷனில் ஒரு அற்புதமான அந்த சாட்சிகளுக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் பாதுகாப்பு முறையில் ரைட்ஸினே கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, ஒரு வன்கொடுமை நடந்தால் அந்த வன்கொடுமைக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாருன்னா மாவட்ட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம்னு சொல்லி சட்டத்திலே இருக்குது போறாமே. ஆனால் இவங்களை அமல்படுத்தாத காரணம் ஆட்சியாளர்கள் வெறும் ஓட்டுக்காக மட்டும் பேசுகிறார்கள். அதில் எந்த கட்சியும் வித்தியாசம் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி ஒன்றிய அரசின் மீது சமூக நீதிக்காக போராடுவதை தவிர நடைமுறையில்
இதை அமல்படுத்தக்கூடிய வில் இருப்பதாக நமக்கு தெரியல. தொடர் இப்போ நீங்கள் அழகாக சொன்னீங்க. இது போல் ஒரு ஆணவ படுகொலை நடந்தால் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது மாவட்ட ஆட்சியர், மாவட்ட எஸ்பி வரணும்னு சொன்னீங்க. Yes. அவங்க தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழு உடனடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கணும் அப்படின்றது உத்தரவு இருக்கிறது. நீதிமன்றம் இதை உத்தரவாக விட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த கொலை செய்த அந்த கொலையில் ஈடுபட்ட அந்த நபருடைய தாய் தந்தை இருவருமே காவல்துறையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா கூட அந்த பெற்றோர்களை மாவட்ட ஆட்சியரோ இல்லை காவல்துறை எஸ்பியோ நேரில் வந்து பார்க்கல. மாறா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை, குறிப்பாக அந்த கவினோட அம்மாவை காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் 3 மணி நேரம் அவங்கள காவல் நிலையத்தில் தடுத்து வச்சிருக்கிறதா செய்திகள் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இந்த காவல்துறை இந்த விவகாரத்தை அணுகிய முறை எப்படி இருந்தது? நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் சொல்கிறது வந்து என்ன, பொதுவாகவே இது வன்கொடுமை தடுப்பு சட்டம். இட்ஸ் எ ப்ரிவென்டிவ் ஆக்ட் தான். இது வந்து வருமுன்னர் காக்க வேண்டிய ஒன்று. எங்கெங்கெல்லாம் வன்கொடுமை நடக்கணுமோ அவங்களை அறிந்து அட்ராசிட்டி போன் ஜோன்னே சொல்ல வேணும் போகிறாமே, அப்படி செய்ய வேண்டியவர்கள். இங்கென்றானா அந்த சுபாஷுடைய பெற்றோரே காவலர்களாக இருக்காங்க, எஸ்ஐயாக இருக்காங்க, 2 பேரும் இருக்காங்க. இந்த 2 பேரும் ஒரு காவல்துறையை சார்ந்தவர்களாக இருக்கிற போது அவங்க வந்து சட்டத்தின் மீது உறுதிமொழி இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து சாதி இல்லை, மதம் இல்லை, அரசியல் சாசனம் தான் பெருதுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் வந்து ஒரு சின்ன பையனை வந்து அவனுக்கு உடனே வந்திருக்க முடியுமா? அவன் கீழே சின்ன வயசுலேருந்து உருவாக்கப்பட்டிருக்கிற மனநிலை தான் போகிறான். சாதி என்பது ஒரு மனநிலை தான் போகிறான். அது கட்டப்பட்டிருக்கிற விதம் தான் போகிறாமே. ஆகவே இதுக்கு அவங்க வந்து காவல்துறை சார்ந்திருக்கிறவர்கள் செஞ்சிருக்கிற போது, அது மட்டும் இல்லை, திட்டமிட்டு அந்த பையன் வந்து அவங்க தாத்தாவை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணு சுபாஷுடைய மருத்துவர் இதில் போயிட்டு இருக்கும்போது இவன் வர்றான்னு தெரிஞ்சு தான் திட்டமிட்டு கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏற்கனவே கான்ஸ்பிரசின்னு ஒன்று இருக்குன்னு தெரியுது. ஒரு திட்டமிட்ட ஒரு சதி, குற்றமுறை சதி இருக்குது. அதில் இவங்க பெற்றோருக்கும் பங்கு இருக்குதுங்கிறத பல வலைதளத்தில் அப்புறம் வந்தாச்சு. அந்த பொண்ணே பேசியிருக்குது. அந்த பொண்ணு இப்போ சிலதெல்லாம் மறைச்சி பேசலாம் அப்பா அம்மாவை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் நமக்கு தெரியும், வி கேன் இன்ஃபர் சர்டன் ஃபேக்ட்ஸ். எப்பயுமே வந்து இப்போ அந்த பெற்றோரை உடனடியாக கைது பண்ணிருக்க வேணும். இப்போ நேற்று திருமாவளவன் அங்கே போயிருக்காரு. நேற்று அந்த அவங்க அப்பா என்கிட்ட பேசினார், ஃபோனில் பேசினார். இந்த மாதிரி இந்த வழக்கை நீங்கள் நடத்துன்னு சொல்லி அவர் முன்னாலே பேசினார். அதற்கு அப்புறம் தான் வந்து அவங்க அப்பாவை கைது பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவை கைது பண்ணுறதுக்கு என்ன தயக்கம் இருக்க முடியும்? முதல்ல வந்து அஜித்குமாருக்காக நீங்கள் வந்து ஒரு மினிஸ்டர் அமைச்சுட்டு பேசினீங்க. இன்றைக்கி நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் வந்து இந்த தமிழ்நாட்டுடைய அவமானம், இது வந்து தொடர்ந்து நடத்தக்கூடிய அவமானம். 28 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தக்கூடிய அந்த கண்ணகி முருகேஸ்வரி படுகொலைக்கு அப்புறமேலு சங்கர் கோசரியா, திவ்யா இளவரசன், அதே போல் வந்து ஐஸ்வர்யா, கோகுல்ராஜ், பள்ளிக்கரணை தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறாமே. ஒவ்வொரு முறையும் அந்த சம்பவம் வரும்போது மட்டும் எதாவது பேச வேண்டியது. ஆனால் இவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தார் போல இன்னைக்கு ஒரு ஆண்டுக்கு 12 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு டெக் இளைஞன் அவன். அப்போ பணம் படித்தாலும் பணம் இருந்தால் மட்டும் சாதியம் போகாது என்பது தான் அடிப்படை. ஒரு மனிதன் ஒரு ஓட்டு என்பது ஆரம்பத்தில் இருந்தது. அதை மாற்றி ஒரு மனிதன் ஒரு மதிப்பு உண்டாக்குறது தான் நான் போராடுறோம். அப்போ அந்த மதிப்பு எப்போ உருவாகும்? அந்த சமூக தளத்தில், அரசு தளத்தில், கலை எல்லாவற்றிலுமே சமத்துவம் வரணும். அதை கொண்டு வர பொறுப்பாக இருக்கணும் அரசாங்கம். இந்த ஆட்சியாளர்கள் சமூக நீதி இவ்வளவு தூரம் பேசக்கூடிய முதலமைச்சர் ஏற்கனவே 2016 2021 தேர்தல் அறிக்கையிலேயே சிறப்பு சட்டம் கொண்டு வந்து சொல்லிட்டாங்க. சங்கர் கௌசல்யா இவங்க மாநாடு நடத்திட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில். எனக்கு தெரிய எவிடன்ஸ் அமைப்பு சார்ந்த கதிரும் கௌசல்யாவும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து ஒரு கருத்தரங்கு போடுறாங்க, இந்த சிறப்பு சட்டம் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்திலேயே அது தேவையில்லை என்பதை போல பேசுகிறார். இது என்ன நோக்கம்? அப்படின்னா ஓட்டுக்காக இருக்கீங்களா? இதுதான் சமூக நீதியா? காவல்துறை இந்த விவகாரத்தை அணுகின முறையை எப்படி இருந்துச்சு? காவல்துறை முழுக்க முழுக்க வந்து இதில் வந்து அவங்க சாதகமாக இருந்திருக்கு போறாமே. நான் இப்போ அந்த வழக்கினுடைய தன்மையை சாதகமாக இருந்தது பெற்றோர் சாதகமாக இருக்குது. இந்த விஷயத்தை வந்து அந்த பெற்றோர் தான் கொடுக்கணுமா? நான் கேட்குறேன் கம்ப்ளைண்ட்டு. எனிபடி கேன் செட் த பால் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டு மோஷன். அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமேலு வந்து காவல்துறை வந்தாச்சாங்க. அதை அப்படியே மறைச்சிட்டு அவங்க அப்பாட்டிருந்து நீங்கள் வாங்குறீங்க. இது என்ன முறை? இது நியாயமான முறையாது? இப்படி தான் பல வழக்கு பார்க்குறோம். ஆம்ஸ்டாம் வழக்குலேருந்து பல வழக்குகள் பார்க்குறோம் போகிறான். நீங்கள் வந்து சரியான ஒரு காவல்துறையாக இருந்துன்னு சொன்னால் அந்த பெரிய நம்ம இதெல்லாம் சொல்லுவாங்க, வெளிநாட்டில் கூடிய இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாட்டில் கூடிய காவல்துறை முதல்ல தன்னை வந்து ஜனநாயகப்படுத்தணும். எப்பயுமே போலீஸ் ஆக்ட் என்பது 1861 உருவாக்கப்பட்டது. இந்தியன் பீனல் கூட 1860. இந்த போலீஸ் சட்டம் என்பதே மக்களை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட கருவி தான். அந்த 1861 போலீஸ் சட்டம் தான் இன்றைக்கும் தொடருது. நிலையாணைகள் போகிறான்.
இது 2006 பிரகாஷ் சிங் வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் 3 ஓய்வு பெற்ற டிஜிபிஸ் கேஸ் போட்டாங்க. இந்த காவல்துறையினுடைய இதை வந்து முதல்ல அடக்குமுறை கருவி அல்ல. அதாவது தொடர் இந்த கவின் வந்து கொலை செய்யப்பட்ட உடனேயே காவல்துறை என்ன பண்றாங்க, கவினோட அம்மாவை காவல் நிலையத்துக்கு கூட்டு போய் தான் மகன் உயிரோடு இருக்கானா என்ன ஆச்சு அப்படின்னு கூட அந்த தாய்க்கு சொல்லாம அலைக்கழிச்சிருக்கிறாங்க. ஒண்ணு. இரண்டாவதா காவல்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களா ஒரு புகார் எழுதி அந்த அம்மாவை கையெழுத்து போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? எத்தனை இப்போ அதான் சொல்ல வந்தப்போ காவல்துறை தான் இந்த சட்டத்தை நிறுத்து போக வைக்கிறவர்கள். ஆதிக்க சாதிக்காரன் யாரோ அவனுக்கு சாதகமாக தான் காவல்துறை இருக்கிறது பெரும்பாலும் மாநிலத்தில். அதுதான் பல வழக்கில் நான் பார்த்துருக்கிறேன். பல வழக்குகளை போகிறாமே. இது மட்டும் இல்லை, நான் நடத்த பள்ளிக்கரணைங்கிற வழக்கு இருந்துச்சு. அது வந்து நம்முடைய தாம்பரத்து ஏரியா பல்லடக்கூடிய அந்த இவ்வளோ பெரிய மாநகரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த பையன் பிரவீனும் அந்த பொண்ணும் 6 ஆண்டுகள் காதலிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுடைய தகப்பனார் வந்து திமுக கட்சி சார்ந்தவர். அந்த பையன் ஊட்டப்பீடு இருக்கிறாரு, அந்த பிள்ளையை போட்டு அடிச்சு கொடுக்குறாரு. ஆனால் அதையும் மீறி சொந்த சாதிக்குள்ள திருமணம் செய்ய முயற்சிக்கிற போது அந்த பொண்ணு வெளியே வந்து 2 பேரும் வயது வந்தவர்கள் போய் பெரியார் திடலில் திருமணம் செஞ்சுட்டு வந்து பெரியமேட்டில் பதிவு பண்ணிட்டு பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் போய் பாதுகாப்பு கேட்குறாங்க. பாதுகாப்பு கேட்குற போதே அந்த பையனும் அவங்க அப்பா மிரட்டுறாங்க. 6 மாதத்தில் அவனை முடிச்சிருவிடான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முடித்தாங்க. யார் காரணம்? காவல்துறை தான் காரணம். காவல்துறை மட்டுமல்ல, அவளுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காம இல்லை, தெரிஞ்சே செய்யக்கூடியவர்கள். அப்போ எது நிற்குதுன்னா சாதி தான் நிற்குது. சாதியும் ஆதிக்கும் நிற்குது. அதே தான் கவின் மேட்டரில். கவின் மேட்டரில் வந்து அந்த பொண்ணும் அவர் 2 பேரும் வந்து பள்ளியிலேருந்தே பழகியிருக்காங்க. அவங்க பெற்றோருக்கு வந்து அந்த தம்பியினுடைய விஷயத்தில் பார்த்தோம்னா பெற்றோர் சொல்கிறதாக தான் கூட்டிகிட்டு போகிறான் சுர்ஜித். அப்போ வந்து இது காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த 2 பேரும் எஸ்ஐ மட்டுமல்ல, அவர்களோடு இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு போகிறாமே. இதையெல்லாம் அனுமதிச்சாரு. அந்த அந்த சரகத்துக்கு உட்பட்டு இருக்கிற அந்த காவல் நிலைய ஆய்வாளர் காசிபாண்டி அவருக்கும் இதுல தொடர்பு இருக்கு. அதில் ஆமாம், அவர் ஏற்கனவே பல குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டு தான் போனவர் போகிறாமே, அவருக்கும் தொடர்பு இருக்குது. ஆனால் நான் இப்போ வந்து சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக பேச முடியாத காரணம், இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற போது நாம் ஒரு கருத்தை கூறி அது பாதிக்கக்கூடாது. அதான் அமைதியாக இருக்கிறேன் நான். இப்போ பெற்றோர் வந்து என்கிட்ட வந்து நம்ம சொல்ல திருமாவளவர்கள் போய் பேசப்படுவது போட்டு ஃபோன் பண்ணி கொடுத்தாரு. நான் அதில் வந்து அரசு வழக்கறிஞராக என்ன நியமிக்க கூட போகலாம். ஏன்னா மாவட்ட ஆட்சியில் இருக்கிற அதிகாரம் அந்த மாதிரி போட மாட்டாங்க என்ன எப்பயுமே. இது மீண்டும் ஒவ்வொரு தினம் ஹைகோர்ட் வந்து போடுவாங்க. ஏன்னு கேட்டால் இந்த ஆட்சியிலும் நம்ம என்ன பார்க்குறோம்னா சாதி ஒழிப்பில், அதுவும் குறிப்பாக இந்தியாவில் பல வந்து தீர்ப்பு வந்திருக்கு போகிறாமே. ஏற்கனவே வந்து 2006ஆம் ஆண்டு ஒரு வழக்கு ஒன்று, 2018ஆம் ஆண்டு சக்தி வாகினி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் இது போன்ற காதல் திருமணம் செய்கிற போது அந்த தம்பதிகளுக்கு கேட்காமலேயே பாதுகாப்பு தரணும் போது சட்டம் இருக்கு போகிறான். இங்கே 2014 வந்து மதுரையில் விமலா ராணி சொல்லக்கூடிய ஒரு வழக்கில் வந்து ராமசுப்ரமணியம் ஜட்ஜி கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற கண்ணன் பஞ்சாப் இருக்கும்போது கொடுத்த தீர்ப்பு தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுதல். இது ஒரு நேஷனல் ஷேம் என்கிறான், ஒரு தேசிய அவமானம் இது. ஏன்னா ஒரு வந்து வயது வந்த பெண் தனக்குரிய ஒருத்தனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இல்லைன்னு சொன்னால் என்ன சுதந்திரம் இது? இந்த அடிமைத்தனம் தானே இது போகிறாமே. லிபர்ட்டிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. ஆகவே இது போன்ற வழிகாட்டில் இருந்தும் கூட இந்த சட்டத்தை அமல்படுத்தாமல் முடியாமல் போனதுக்கு அரசு எந்திரம் தான் காரணம். தமிழ்நாட்டில் என்ன சொல்லிக்கிறாங்க, உடனே நாங்கள் ஒரு பெரிய ஆணையத்தை போட்டுக்கிறாங்க. அந்த ஆணையம் என்ன செய்யுது? ஏற்கனவே ஜட்ஜி சிவகுமார் தலைமையில் ஒரு ஆணையம் இருந்துச்சு. இப்போ வந்து தமிழ் மாநில தலைமையில் ஒரு ஆணையம் இருக்குது. இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஹைகோர்ட் ஜட்ஜாகத்தான் உட்காந்துருக்காங்களே தவிர இந்த ஆணையத்துடைய நோக்கம் என்னன்னா இது போன்ற சம்பவம் நடக்கிற போது நேரில் போய் உட்காந்து ஆய்வு சேர்ந்து அறிக்கை கொடுக்கணும். இப்போ இது வரைக்கும் இந்த 2 ஆணையமுமே நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே செய்யலை. அது மட்டும் இல்லை, முதலமைச்சருடைய மாநில அது விழிப்புணர்வு குழுவில் ஏன் இதெல்லாம் மற்றெல்லாம் பேசுனதுன்னு தெரில. ஒரு வழக்கு நடத்துகிற போது வழக்கறிஞர்கள் வந்து அரசுக்கு சாதகமாக இருப்பாங்கிற காரணத்தால தான் ரூல் 4/5 அந்த பாதிக்கப்பட்டவர் விரும்புகிற வழக்கறிஞர் வைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தவே மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதுக்குரிய பாதுகாப்பு தரதில்லை. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா கவினுடைய ஒன்று வந்து இன்றைக்கெல்லாம் பேசுவாங்க, அடுத்த செய்தி வர வரைக்கும் இது மீண்டும் அவர் துளுத்தி போயிடும். அப்போ அது வேண்டும் என்று கேட்டால் முதல்ல அரசு தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். முதலமைச்சர் எப்படி அஜித்குமாருக்கு போனார்ல, தவறுன்னு சொன்னார்ல, இதை போலவே போய் அப்படி உட்காந்து நின்று அவர் சொன்னால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக நகராமல் இருக்கிறதுக்கு காவல்துறை வேலை செய்யும். இல்லாட்டினா சாதி தான் நிற்கும். கொலை நடந்து இது இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் மாநிலத்தோட முதலமைச்சர் இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கண்டனமோ இல்லை அறிக்கையோ இது போல ஆணவ கொலைகளை தமிழ்நாட்டில் நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு எந்த விதமான வருத்தத்தையும் அவர் தெரிவிக்கவே இல்லையே. அதுதான் நமக்கு இப்போ எங்களை போன்றிருக்கிற 40 உடைமை கட்சியை சார்ந்திருக்கிறவன் நீங்கள் நடத்துகிற சமூக நீதி போராட்டத்துக்கெல்லாம் நான் வாழ்த்து சொல்கிறேன், பாராட்டுறேன். ஆனால் சமூக நீதி என்பது அதில் மட்டுமல்ல, சாதி ஒழிப்பு தான் அடிப்பு தான். காஸ்ட் என்பது
இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு தடைக்கல்னு சொல்லி நம்மலாம் பேசுகிறோம். சாதி ஒழிக்கப்படாமல் நீ என்ன தான் தீண்டாமை ஒழிக்கப்படணும்னா சாதி ஒழிக்கப்பட்டாக வேணும். அப்போ சாதி ஒழிப்பில் முனைவு காக்கணும். இப்போ வந்து அந்த முனைப்பு வந்து சட்டம் இருக்கிறது, அது அதற்கான தனிச்சட்டம் இருக்கிறது. ஆனாலும் கூட இது போன்ற கூடிய ஆணவ கொள்ளை தடுக்கிறதுக்கான ஒரு சிறப்பு சட்டத்தை போட்டிங்கன்னா நிச்சயமாக கொஞ்சம் இன்னும் பயம் இருக்க முடியும். ஒரு கோகுல்ராஜ் கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்ன முதல்ல போடல, 42 சாட்சி வந்து விசாரித்து ஹாஸ்டல் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஹாஸ்டல் ஆன பிறகு தான் மீண்டும் அந்த தாய் சித்ரா வந்து நீதிமன்றத்தில் போராடி தான் இதை போட வச்சாங்க. அப்போ என்ன அவனுக்கு வந்து அது கோர்ட்டில் நீதி கிடைக்க மாட்டேங்குது. மதுரைக்கு மாற்றணும், மாற்றி ஒரு சாட்சி கூட சாதகமே இல்லை. ஏன்னா சுவாதியே மாறிட்டா. அதுக்கப்புறமேலு தனிப்பட்ட முறையில் நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அனுபவ அறிவியும் சட்டத்தில் இருக்கிற இதையும் அரசியல் சாஸ்திரத்தில் பார்க்கக்கூடிய வந்து மிகப்பெரிய பற்றின் காரணமாக தான் ஆய்ந்து பார்த்து வெற்றி பெற்றோம். இப்போ இந்த வழக்கில் இருக்கக்கூடிய தவறுகள் நான் வந்து ஒரு வழக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், இனி பல வழக்குகள் இருக்குது தமிழ்நாட்டில். 2017 முதல் 2025 வரைக்கும் ஆதாரப்பூர்வமாக 65 ஆணவ கொலைகள் இருக்குங்கிறத எவிடன்ஸுடைய அமைப்பு வந்து பட்டியலிட்டு காமிச்சிருக்காங்க போகிறாமே. சிறப்பு சட்டத்தை ஏன் கேட்குறோம்னா, இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பிரிவு 3ன்னு இருக்குது. அந்த பிரிவு 3(1) பார்த்தீங்கன்னா ஒரு 39 வகைக்கு சொல்கிறாங்க. தொடர் இப்போ நீங்கள் கோகுல்ராஜ் வழக்கில் அவரது காதலித்த பெண் சுவாதி என்ற பிறகு தான் எனக்கு ஒரு நினைவு வருது. இந்த சுவாதி வந்து பிரேசாட்சியாக மாறினாங்க. அந்த வழக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இப்போது இந்த கவினுடைய வழக்குலையும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய காதலி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த சுபாஷினி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொலைக்கும் எனது பெற்றோர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவங்கள தேவையில்லாமல் இதில் இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செட் பண்ணி ஒரு வழக்கறிஞரை யாரோ வச்சு அவங்க பேசி அவங்க வந்து அவங்கள ரிமோட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாரும் சந்தேகம் எடுக்கிறாங்க. எதனால் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் நீ சொல்கிற ரொம்ப சரியாக சொன்னீங்க. இதை மட்டும் இந்த வந்து வழக்கை மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம சமூகத்தில் வந்து தீண்டாமையை காட்டிலும் கொடியது பெண்ணடிமைத்தனம்னு சொல்கிறோம். பெண் என்றாலே பெண் எப்பயும் அடிமை தான். ஒன்றா பெற்றோருக்கு அடிமையாக இருக்கணும், அல்லது ஒரு கணவனுக்கு அடிமையாக இருக்கணும், அல்லது மகனுக்கு அடிமையாக இருக்கணும் தான் இன்றைக்கி நிலைமை. பெண் விடுதலை பெறுவது எப்போன்னா, அவருக்குரிய கல்வி, அவருக்குரிய கணவனை தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை வருது பாருங்கள், அதான் முடியும். இது ரொம்ப காலம் உருவாக்கப்பட்ட ஒன்று வந்து சதியை உடைச்சோம், பெண்களுக்கு சொத்துரிமை கேட்டோம், ஒவ்வொன்றா அப்போ தான் 33% வந்து உரிமை கேட்குறோம். அவே இந்த நம்ம இதை ஒழிக்கிறதுக்குரிய பெரிய வழி என்னன்னு கேட்டால், முதல்ல பெண்களுடைய மனதில் கூடிய அந்த வந்து அச்சத்தை போக்கணும். இப்போ அந்த பொண்ணுக்கு சுபாஷினி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் காதல் செஞ்சவங்கிறத உறுதியை ஒத்துக்கிச்சு போகிறாங்க, மறுபக்கத்தில் அப்பா அம்மாவுக்கு வந்து சம்மந்தம் இல்லைங்குது. அப்போ என்னென்னா, இந்த கொலைக்கு பின்னால் அப்பா அம்மாவை விடுவிச்சு விடணும் என்ற நோக்கத்தோடு அவங்கள வந்து டியூட்டர் பண்ணிருக்காங்க போகிறாங்க. ஆகவே ஒரு பகுதி உண்மை இருக்குது, ஒரு பகுதி இருக்குது. இதெல்லாம் எங்கே வரணும்னா, ஒரு நேர்மையான பாரபட்சமற்ற ஒரு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இதில் சொல்கிறான். ரூல் 7 ஒன்று சப்ராஸ் சொல்ல சொல்கிறாங்க, எ போலீஸ் ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டிஎஸ்பி ஹேவிங் எ நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி சென்ஸ் ஆஃப் எபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டத்தில் நுட்பமும் அறிவும் கொண்டிருக்கிறது தான் போடணுங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை போட்டால் மட்டும்தான் எதெல்லாம் உண்மையோ அதை கொண்டு வந்து நிறுத்த முடியும் போதான். இல்லாட்டினா இப்படி ரெண்டையும் கலந்து போட்டு அந்த கேஸை வந்து ஆரம்பத்திலேயே உடைக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போ வந்து சமீபத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஹரிராம் பாம்பி வர்சஸ் சத்யநாராயணன்ற வழக்கில் வந்து 2020 சந்திரசூட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அது பேரா 12 சொல்கிறாரு, இது போன்றக்கூடிய சட்டங்கள் நீர்த்து போவதற்கே காரணம் இந்த வந்து இன்வெஸ்டிகேஷன் தான், ஷார்ட் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறாரு. பர்பங்ஷன், அதாவது எந்த விதமான இது இல்லாமல் நீர்த்து போவதற்காக செய்கிறது. ஒரு வழக்கை உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியவர்களே மறைச்சு வந்து ஆவணத்தை உருவாக்குனாங்கன்னா ஒன்றா கவுண்டர் கேஸ் போடுவாங்க, இந்த வழக்கில் சாட்சிகளை மாற்றுவாங்க. ஆகவே இந்த மாதிரி அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்கிற காரணத்தினால தான் இந்த வழக்குக்கு போடாமல் தோற்று போது லோ கன்விக்ஷன் ஆகுறான். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் டைரக்ஷனே கொடுத்ததுக்கு அப்புறமேலு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறாங்க. செக்ஷன் 18 பார்த்தீங்கன்னா 18A(1) வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட ஜஸ்டிஸ் வேல்முருகன் சொல்லியிருக்காரு. ஆனாலும் கூட பாருங்கள், தைரியமாக SC/ST கேஸில் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்க தயாராக இருக்காங்க நீதிமன்றங்கள் போகாமே. இங்கே ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷனை போட வேண்டியது, டைரக்ஷன் வாங்க வேண்டியது, அங்கே போய் அந்த அன்றைக்கி வாங்கிட்டு வந்துடுறாங்க. சில முக்கியமான வழக்குகளில் பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கக்கூடிய இல்லைங்கிற வழக்கில் தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வழக்கில் ஆரம்பத்திலேயே காவல்துறை அந்த கொலை செய்த அந்த குடும்பத்துக்கு சாதகமாக இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. குற்றச்சாட்டு உண்மை அது.
உங்களுடைய பார்வை. ஆ. இப்போ இந்த நிலைமையில இந்த வழக்கை இந்த காவல்துறை எந்த அளவுக்கு நேர்மையா நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னன்னா, ஏன்னா கோகுல்ராஜ் வழக்கு நீங்க முழுமையா பார்த்து காவல்துறை செய்த குளறுபடி எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்க. இப்ப ஆரம்பமே இந்த மாதிரி இருக்க, இந்த வழக்கு நிச்சயமாக அது நீதியை நோக்கி பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ என்னன்னா முதல்ல இப்போ வந்து அந்த லோக்கல் போலீஸ்லேருந்து சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க. இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றுறதுனாலையோ சிபிஐக்கு மாற்றினால மட்டும் ஒரு வழக்கில் வந்துடாது. எல்லா வழக்குகளையுமே கண்காணிப்பு என்பது வேணும். இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதிலிருந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற வரைக்கும் ஒரு பாதிக்கப்பட்டவருக்கோ அவர் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புக்கோ வழக்கறிஞருக்கோ எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஷுட் பி இன்டிமேட்னு சொல்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் அப்படி கிடையாது. எஃப்ஐஆரே கொடுக்க மாட்டாங்க. எஃப்ஐஆர் கொடுக்கலன்னா 6 மாதம் தண்டிக்கலாம். அந்த காவல்துறை அதிகாரி ஒரு தலித்தோ பழங்குடியோ ஒரு புகாரை வாய்மொழியாக கொடுத்தால் கூட அதை பதிவு பண்ணலன்னா 6 மாதம் தண்டனை உண்டு. எத்தனை நடத்திருக்காங்க போனாங்க வந்து இல்லை. ஆகவே கண்காணிப்பு வேணும். அந்த அடிப்படையில் வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களை போன்றிருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள்லாம் இப்போ நான் எடுத்துருக்கிறோம் போகிறாமே. அவங்க அப்பா சொல்லியிருக்காரு போகிறாமே. அவங்க அப்பா பணமே வேணான்ட்டார். பணம் இதெல்லாம் வாங்க மாட்டேன்ட்டார். நாங்கள் தான் சொன்னோம் அது வந்து உரிமைங்க உங்களுக்கு ஸ்டாச்சுட்டரி ரைட்ஸ். இது யாரோ கொடுக்குற சொந்த ஓட்டு பணம் அல்லது அதை நீங்கள் வாங்குங்க. அதே மாதிரி அப்பாவை கைது பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து பாடியை வாங்கிக்கிங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் என்று நாங்கள் வந்து உறுதிமொழி கொடுத்துருக்குறோம். அப்போ ஆனா என்னன்னா அந்த கவினோட அப்பா வைத்த கோரிக்கை என்னன்னா, பெற்றோர்கள் 2 பேரையுமே கைது பண்ணணும். அம்மாவையும் கைது பண்ணணும், அப்பாவையும் கைது பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா அப்பாவை மட்டும் தான் கைது பண்ணியிருக்காங்க. அம்மாவை ஏன் கைது பண்றதுல என்ன ஆக்ஷன்? அதுதான் சொல்கிறேன். அந்த அந்த பெற்றோருக்கு சார்பான ஒரு வந்து நிலை காவல்துறை இருக்குங்கிறத செய்கிறாங்க. அது 2 பேருக்கு சம்மந்தம் இருக்க முடியாது. இப்பயே தெரிஞ்சிருக்கும். வெரி மொமெண்ட் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஏன்னா அந்த இடத்துல டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்திருந்தாரு, எஸ்பி வந்திருக்காரு, எல்லா முக்கிய ஊடகங்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. இத்தனையும் தாண்டி இவ்வளோ சுணக்கம் காட்டுறாங்களே, இது எதை காட்டுது? சாதி தான், சாதி ஆதிக்கம் தான். இந்த இவங்க ஓட்டு கம்மியாக தான் இருக்கும், மற்றவங்க ஓட்டு அதிகமாக இருக்கும். பெரும்பான்மை எந்த பக்கம் இருக்குதோ அதுக்கு தனக்கு நாளைக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய அரசின் போக்கும் அதை காட்டிலும் காவல்துறை செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறுதலிருந்து வரதாங்க. நிச்சயமா. இப்போ இந்த கொலை சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ ஒரு முக்கியமா எழுற கோரிக்கை என்னன்னா, எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை, ஆணவ கொலை இனிமே தமிழகத்துல நடக்கவே கூடாது. அப்படி தடுக்கணும் அப்படின்னா, ஆணவ கொலைக்கு தடுப்பதற்கு சிறப்பு தனி சட்டத்தை இந்த அரசு உடனே நிறைவேற்றணும்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உகந்த ஒரு கோரிக்கை, எந்த அளவுக்கு ஒரு அவசியமான கோரிக்கை? அதை வந்து நம்ம இந்தியாவில் வந்து லா கமிஷன் ஒன்று இருக்குது, சட்ட கமிஷன். அந்த லா கமிஷனுடைய 242வது அறிக்கையில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆணவ கொலைகளுக்கு ஒரே காரணம் வந்து அதற்கான தனிச்சட்டம் இல்லாததான். ஆகவே இப்போ எப்படி ஃபோக்சோ சொல்கிறோம், என்டிபிஎஸ் சொல்கிறோம், அது மாதிரி ஆணவ கொலைகளை தடுப்பதற்காகவே சிறப்பு சட்டம் வேண்டுங்கிற ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அது கொடுத்த அடிப்படையில் 2012ஆம் ஆண்டே ராஜ்யசபாவில் வந்து ஒரு தனி மசோதா கொண்டு வந்தாங்க. ஏன்னா அது காரணம் வந்து நேஷனல் விமன் கமிஷன் முன்னிலை எடுத்து அவங்களே ப்ரப்போஸ் பண்ணி ஒரு டிராஃப்ட் தயார் பண்ணி போட்டாங்க. ஆனால் ராஜ்யசபாவோடு நின்று போச்சு. 2012 தொடரவே இல்லை. 2005ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஒரு சட்டம் வந்திருக்கு போகிறாமே. இப்போ இது ஒன்றிய பாராளுமன்றம் தான் நிறைவேற்றின அவசியம் கிடையாது. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதே பவர் இருக்குது போகிறாமே. அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து அன்றையிலேருந்து கேட்டுட்ருக்குறோம். இங்கே திமுக ஆட்சி ஒத்துக்குச்சு. இங்கே ராஜஸ்தான் சட்டமும் சரியான முறையில் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி ஏற்றுக்கொண்ட மாதிரி தனி சட்டத்தை ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா இது வந்து வெறும் தலித்துலாக மட்டுமல்ல, சாதி மறுப்பு திருமணம் எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா நாம் அதை பார்க்குறோம். ஒரே சாதிக்குள்ளேயும் ஏற்றத்தாழ்வு பணக்காரன் ஏழைன்னு சொன்னால் அங்கேயும் பிரச்சனை வருது போகிறாமே. அதனால் இந்த சிறப்பு சட்டம் என்பதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எளிதாக இருக்குது சட்டத்து முன்னாடி அதிகரிக்கிறதுக்கு. ஏற்கனவே வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து ப்ரிசம்ப்ஷன் ஒரு கிளாஸ் இருக்குது. நிச்சயமா இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் எந்த அளவுக்கு இதுக்கெல்லாம் கை கொடுக்குது, இந்த மாதிரியான குற்றங்களையெல்லாம் தடுக்க முடியலையா, வன்கொடுமை தடுப்பு சட்டமே போதுமானது அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுகிறாரு. பலரும் அதை தான் வலியுறுத்துகிறாங்க. ஆனால் இப்போ இந்த தொடர் கொலைகள் காரணமாக, ஆணவ கொலைகள் காரணமாக தனி சிறப்பு சட்டம் தான் இந்த கொலைகளை தடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள் என்னென்ன, அது விளக்கமாக சொல்லலாம். வன்கொடுமை நான் சொன்னேனே, அந்த வந்து வன்கொடுமைகள் அப்படின்னு சொல்லும்போது அட்ராசிட்டி அஃபென்ஸ்ன்னு சொல்லும்போது 3 உபப்பிரிவு 1, 2 இருக்குது. 3, 3(1) அண்ட் 3(2). அதில் நீங்கள் 325ங்கிறது தான் இந்த மர்டரை பற்றி வர்றது. ஐபிசி செக்ஷனில் 32 செக்ஷன் அதில் சேர்த்துறாங்க. இப்போ 149ஓட 120 பேர் சேர்த்துறாங்க. இப்போ ஓட்டையெல்லாம் கிடையாது, இம்ப்ளிமெண்டேஷன் தான் கோளாறு. இந்த சட்டத்தை அமல்படுத்துவது தான் கோளாறு.
இந்த கோகுல்ராஜ் வழக்குக்கு அப்புறமே நான் மேட்டுப்பாளையத்தில் ஒரு வழக்கு நடத்தினேன், டபுள் மர்டர் கேஸ். இதே மாதிரி தான். அந்த வர்ஷிப்ரியாங்கிற பொண்ணு, கனகராஜுங்கிறவர், வர்ஷிப்ரியா பொண்ணு ஒரு பட்டியலத்தை சார்ந்த பொண்ணு, அந்த தம்பியை வந்து முத்தரையை சார்ந்த 2 பேரும் காதலிக்கிறாங்க, தப்பு போகிறாங்க. அண்ணங்காரன் நீ கல்யாணம் பண்ணிட்டா என்ன யாரா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் வெட்டி கொள்கிறான். அந்த வழக்கில் நான் வந்து நீதிமன்றம், நான் வந்து வாழ்நாள் சிறை தான் கேட்டேன், சாகிற வரைக்கும், எப்படி கோகுல்ராஜ் மாதிரியே. ஆனால் அந்த நீதிமன்றம் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி விவேகானந்தன் அவர்கள் தூதுனை கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ சமீபத்தில் கொடுத்தாங்க. ஆமாம். அப்போ நீதிமன்றங்கள் வந்து சரியான சாட்சிகள் மட்டுமல்ல, ப்ரிசம்ஷன் என்பதை நிரூபித்தா போதுங்கிறத கோகுல்ராஜுக்கு அப்புறமேலு, கண்ணகி முருகேசனுக்கு அப்புறமேலு இன்றைக்கி வந்துருச்சு, போகிறாமே வந்துருச்சு. அப்போ நீதிமன்றங்களில் போய் இப்போ சமீபத்தில் 26ஆம் தேதி அன்னைக்கு போன சனிக்கிழமை தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமி நீதிமன்ற நடுவர்களுக்கான பயிற்சி பெற்ற இது, அதில் வந்து இந்த இந்த சட்டத்தை பற்றி அமல்படுத்துறதுக்கான முறையில் ஒரு பெரிய பயிற்சி பெற்ற சென்சிட்டைஸ் பண்ணாங்க. யாருக்கு? மாவட்ட நீதிபதிகளுக்கும் ப்ராசிக்யூட்டர்ஸுக்கு பண்ணாங்க. ஆனால் அரசில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி தானே இதே பண்ணுறவங்க. அதாவது ஃபேர் ட்ரையல் இன்க்ளூட்ஸ் ஃபேர் இன்வெஸ்டிகேஷனுங்கிறாங்க. ஒரு பாரபட்சமற்ற நீதி என்பது ஒரு பாரபட்சமற்ற புலன் விசாரணையிலும் சேர்ந்துருக்குது. அப்போ விசாரணை சரியில்லாமன்னா தான் என்ன ஆகும்? அங்கே போயிடும். ஆகவே இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்தியாவை பொறுத்தவரை அட்வர்சரி சிஸ்டத்தில் காவல்துறையினுக்கு தான் வந்து வழக்கு போடுதலும், வழக்கை வந்து விசாரிப்பதும், அதை முன்னிலைப்படுத்துகிற பவர் இருக்குது. ஆகவே அரசு தான் பொறுப்பேற்கணும். அதனால் முதல்ல என்ன செய்யணும்னா, இந்த காவல்துறை இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர்லேருந்து ஆரம்பித்து டிஎஸ்பி எஸ்பி வரைக்கும் சென்சிட்டைசேஷனுங்கிறத பண்ணணும். இந்த சட்டம் எங்கன்னு என்ன சொல்லுது? நீங்கள் ஆர்டிகிள் 17 படிக்காமல் சட்டத்தை படித்தா தெரியாது. இவங்களுக்கெல்லாம் வந்து நினச்சா அடி உத, ஒரு போலீஸ்க்கு ஒரு முதலமைச்சர் வந்தால் ஒழிப்பாங்க நில்லு. நாம் என்ன சொல்கிறோம்? இன்வெஸ்டிகேஷன் வேறு, லா அண்ட் ஆர்டர் வேறு. இது போன்ற வழக்குகளை சென்சிட்டைஸ் பண்ணி பண்ணணும். இந்த சென்ஸ் ஆஃப் எபிலிட்டின்னு சொல்கிறாங்க போகிறாமே, அந்த மாதிரி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை உருவாக்கணும்னா அதற்கான முறையில் அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாட்டில் இவ்வளோ பேச முன்னுதான்னு சொல்கிறோம்ல, தமிழ்நாட்டில் பல விஷயத்துக்கு நாங்கள் தான் முன்னுதான்னு சொல்லிங்கல்ல, இதில் செஞ்சு காமிங்க, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேவலமான விஷயம். ஒரு அவ்வளோ படித்த பையனை வந்து ஒரு 21 வயசு பையன் போய் வெட்டுறான்னு சொன்னால் இதை விட கேவலம் இருக்க முடியும். ஆகவே இதை தடுப்பது முதல்ல வந்து அரசுக்கு இருக்க வேணும். மானிட்டரிங் கமிட்டிஸ் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். முன்கூட்டியே தகவலை அறிந்து தடுக்கணும். அது மட்டுமல்ல, அந்த காவல்துறை இருக்கக்கூடிய அதிகாரிகள், புலனாய்வு அதிகாரிகள் முறையாக செயல்படணும். இவைகளெல்லாம் ஒட்டுக்காக வரணும்னு சொன்னால் ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்கணும். அதோடு சேர்ந்து இயக்கங்கள், இந்த சமூகத்தில் சமத்துவத்தை பற்றி பேசுகிற இயக்கங்கள் ஒன்றுபட்டு நின்று இதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு கேட்டால், அவங்க வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சிடறான்னு வச்சுங்க, சும்மா ஒரு பாதுகாப்புக்கு எழுதி வாங்குறானே தவிர, இன்றைக்கி என்ன பாதுகாப்பு இருக்குது? இன்றைக்கி எங்கேயாச்சும் வந்து அதுக்கான ஹோம்ஸ் இருக்கா? இன்றைக்கி ஹோம்ஸ் பலெல்லாம் வைக்கிறீங்க நீங்கள். இது போன்ற திருமணம் நடந்தால் அவளை பாதுகாப்பதற்காகவே ஒரு தனியாக ஹோம் வைக்கணும். அவர்களை பாதுகாக்க வேண்டும். டோல் ஃப்ரீ நம்பர் கொடுக்கணும். எஸ்பி மற்றும் மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் இருக்கிற குழு அவங்களை பாதுகாப்பு உறுதி செய்யணும். அப்போ அதனால தான் வந்து நீங்கள் அதான் ஆடியோ கோட்டாட்சி லெவலிருந்து மாவட்ட ஆட்சியிலிருந்து மாநிலம் வரைக்கும் தனியார் ஒரு ஆணையம் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த குழு தமிழ்நாட்டில் செயல்பட மாட்டேங்குது, செயல்படுறதில்லை. பேருக்கு இருக்குது, பேருக்காக கணக்கு போடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் திராவிட மாடல் ஆட்சி, இது சமூக நீதி ஆட்சின்னு முதல்வர் எல்லா மேடைகள்லையும் பேசுகிறாரு. இது மாதிரியான ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடக்கிறது, சாதிய வன்கொடுமைகள் தொடர்ந்து தமிழகத்தில் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. உத்தரப்பிரதேசம்னு எல்லாத்துக்கும் மேற்கோள் காட்டுறதுக்கு அடுத்தபடியாக தமிழகம் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இது மட்டும் இல்லை, நீ இது மட்டும் பார்க்கக்கூடாது. மேல் பாதியில் இந்து அறநிலையத்திற்கு சொந்தமான கோயில்களில் வந்து பட்டியல மக்கள் போய் பணம் வரிகட்டு நம்ம போய் நின்று கும்பிட அடித்து வச்சாங்க. தீவட்டிப்பட்டியில் கொளுத்தி எறிஞ்சாங்க போகலாம். அதே மாதிரி தான் புதுக்கோட்டை வேங்கை வயலில் அந்த மக்கள் மீதியே வந்து அவங்க தான் கலந்தான்னு சொன்னாங்க. வடகாட்டில் அதே மாதிரி தான் பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை போகாமல் ஒரு இடத்துல மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க சாதி ஒழிப்பை பொறுத்த வரைக்கும் மேடையில் தான் பேச்சு இருக்கிறத தவிர நடைமுறையில் இந்த ஆட்சி தோல்வியுற்றிருக்கிறது தான் நான் சொல்லுவேன். அந்த விஷயத்தில் வந்து தமிழக முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும். சிறப்பு சட்டத்தை இப்போயாவது நீங்கள் இப்போ சட்டமன்றத்தோட கூட போகுது, தமிழக முதல்வர் நான் இப்போ பார்த்தவன் என்ன கேட்குறேன்னா, இந்த சட்டமன்ற தொடரிலேயே நீங்கள் மசோதாவை வந்து அறிமுகப்படுத்தினா மட்டும்தான் இதற்கான உரிய நடவடிக்கை எடுப்புங்கிறத நம்ம ஏற்றுக்குவோம். கவினோட பெற்றோரை போய் சந்தித்த எம்பி கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆணவ கொலை தடுப்பு சிறப்பு சட்டத்தை மத்திய அரசு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, அவங்க உடனே நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு இடையிலேயே பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, இதை தமிழக அரசு நிறைவேற்றணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது இந்த சட்டத்தை நிறைவேற்றுறது மத்திய அரசு நிறைவேற்றணும் தமிழ்நாட்டிலேருந்து சொல்கிறாங்க.
மத்திய அரசோட பிரதிநிதிகள் வந்து தமிழ்நாட்டிலேயே நிறைவேற்றலாம் சொல்றாங்க. இதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? யார் இதை செய்யணும்? ஏன் இந்த மாதிரி நான் அவங்க பண்ணணும் இவங்க பண்ணணும் ஏன் பேசிக்கிறாங்க? ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்னைக்கு அரசியல் சாசனத்தையே அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி அது. அதை நாம் வந்து ஆனால் ஒன்றிய அரசும் கட்டாயம் அந்த அரசு தான் வந்து 18 வந்து 2 ஜட்ஜஸ் வந்து 18 ஆஃப் த ஆக்ட் வந்து இட்ஸ் நாட் மெயின்டெனபிள்னு சொல்லி ஸ்டக் டவுன் பண்ண போது அதை எதிர்த்து மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதுக்காக போராடினாங்க, இந்தியா முழுக்க போராடினாங்க. ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடிய அதே அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டுங்கிற காரணத்தால தான் ராஜஸ்தான் கொண்டு வந்தாங்க. நீங்கள் ஒன்றிய அரசை காரணம் காமிச்சு தப்பிக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நான் அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கடமையிலிருந்து தவறுகிறீர்கள், சமூக நீதி பொறுப்புலேருந்து வலுவிகள்னு அர்த்தம் போகிறாமே, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அது நீங்கள் கண்டிப்பாக நான் கொண்டு வரேன்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட நேர்மை இருக்கிறது. அப்போ ஒன்றிய அரசுக்கும் சாதி ஒழிக்கிறதுல கவனம் இல்லை, அது அவர் கட்சிக்கே கிடையாது. ஆனால் நீங்கள் எப்படி சொல்லலாம்? சாதி ஒழிக்கப்பட்டால் மட்டும்தான் சமத்துவத்துக்கான வழி நம்ம சொல்கிறோம், அதுதான் அடிப்படைன்னு சொல்கிறோம். அப்படி அதற்கான முதற்கட்டம் ஏன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், சாதி 2000 வருஷமாகி போச்சு. நாசாவில் 39 விழுக்காடு வந்து யார் இந்தியாவில் இருக்காங்க. ஆனால் நாசாவில் இருக்கக்கூடிய அந்த ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹிந்து பேப்பரில் விளம்பரம் போடுறான், இந்து நாடாருக்கு இந்து நாடார் பிள்ளைவன்னு கேட்குறான், வடகலை பிராமணருக்கு வடகலைன்னு கேட்குறான். அப்போ விஞ்ஞானத்தால் மட்டும் தடுக்க முடியாது. நாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிற அந்த அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா, மூளைக்கு சுற்றி இருக்கிற அழுக்கு, அது அகற்றப்படணும். கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் இஸ் த மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஹியூமன் கைண்டுங்கிறான். மனித மனத்தை பண்படுத்தணும். இதை செய்ய வேண்டியது யார் கையில் இருக்குது? அது அரசாங்கம் தான் முதல்ல துவங்கினது. ஏன்னா உங்களுக்கு தான் ஆட்சி இருக்குது, அதற்கான விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். ஒன்றும் வேண்டாங்க, நாங்குநேரியில் வந்து நடந்த சம்பவம், நான் அதில் போய் பெயிலுக்கு பேச போயிருந்தேன், நானும் பார்வையேன் போயிருந்தேன். அந்த பையனை வந்து நல்லா படிக்கிறான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ஊடு பூதி வெட்டுனாங்க போகிறாமே. அதுக்கான சிறப்பான நீங்கள் வந்து மருத்துவ சிகிச்சை கொடுத்தீங்க, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக ஒரு நம்பர் கமிஷன் போட்டீங்க, சந்துரு ஜட்ஜி தலைமையில் அற்புதமான ஒரு அறிக்கை கொடுத்தாரு, ஒரு பைசா கூட வாங்காமல். அந்த அறிக்கையை நிறைவேற்றேன்னு சொல்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு உங்களுக்கு. இப்போ அது சரியாக நடத்தப்பட்டிருந்தா, அமல்படுத்தப்பட்டிருந்தா, இப்போ தொடர்ந்து ஒரு பையன் வந்து கபடியில் வந்து விளையாட்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்குறான், அந்த பையனை பஸ்லேருந்து இறங்கும்போது வெட்டுறாங்க போகிறாமே. அப்போ என்னென்னா நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்திலேருந்தே இதை வந்து உருவாக்கணும். வெறும் அட்டையில் மட்டும் போட்டிருக்காங்க, தீண்டாமை ஒரு பாவச் செயல், வன்மை குற்றத்து. ஆனால் நடைமுறையில் சொல்லித்தர வேணும் அவனுக்கு. அந்த அறிக்கையை நீதிபதி சந்துரு ஒரு பைசா கூட வாங்காம அரசுக்கு வந்து பரிந்துரை பண்ணாரு. ஆனால் அந்த அறிக்கையை இந்த அரசு நடைமுறை கொண்டு வரவே இல்லை. அதுக்கு தொடர்பாக அவர்கிட்ட கேட்கும்போது சந்துரு என்ன சொல்றாரு, மிக மன வேதனையோடு சொல்றாரு, என்னுடைய கடமையை நான் செஞ்சிட்டேன், இதை நிறைவேற்ற வேண்டியது அரசுடைய கடமை, அவங்க கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கு, அவங்க தான் நிறைவேற்றணும்னு சொல்றாரு. அப்போ கூட இந்த அரசு எதுவுமே செய்யலைங்களா? அவங்க மட்டும் செய்யலை, அதை அமல்படுத்த சொல்லி மற்ற இயக்கங்கள் போராடணுமல்ல. ஒரு அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் போறாமல் பார்த்தா அது கழுத்தை கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க, அது ஒழிக்கப்படுன்னு சொல்கிறாரு. செல்ஃபோன் வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவனுடைய சோஷியல் சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி, அங்கெல்லாம் எப்படி ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்குள்ளே புது சொல்கிறான், துப்பாக்கி கலாச்சாரம் பார்க்குறோம், அங்கத்த கலாச்சாரம் வேறு. அதே போல் வேறு இங்கே இந்த பள்ளிக்கூட மாணவர்கள் எடுக்கக்கூடிய செல்ஃபோனு, அவர்கள் பேசுவது, அவங்க கட்டுற கயிறு, பேச்சு, இவைகளையெல்லாம் ஆய்வு செஞ்சு அதை எப்படி முளையிலே கிளியறதுக்கு பார்க்கணும் போகிறாமே. ஆனால் தான் கொலை தாழ்ச்சி உயர்வு சொல்வது பாவம்னு சொன்னான் பாரதி. நான் என்ன சொல்கிறேன், எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? அது பள்ளிக்கூடத்துலேருந்து கல்வியிலேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் கல்விக்கூடத்திலேயே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஆசிரியர் முதல் மாணவர்கள் வரை இருக்குங்காட்டித்தான் அதை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரி விஷயத்தில் அப்படி எடுக்காங்காட்டித்தான் பள்ளியிலையும் தொடருது, நாங்குநேரிக்கு பிறகும் தொடருது, அது வந்து பல ரூபத்தில் புறம் வெடிச்சுக்கிட்டு போகிறாமே. அப்போ சாதி ஒழிப்பு என்பது தான் சமத்துவத்தினுடைய படி. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரே ஒரு வழக்கு மட்டும் நான் சொல்கிறேங்க. 2002ஆம் ஆண்டு வந்து ஜஸ்டிஸ் நரிமனுடைய ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது, லட்சுமாயி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வழக்கு. அதில் அருமையாக சொல்கிறாரு, ஒரு ஆணும் வயது வந்து இருக்கிற ஆணும் வயது வந்த ஒரு பெண்ணும் விரும்புவது என்பது ஒரு இயற்கையான ஒன்று. அது மட்டும் இல்லை, அது ஒரு தனி உரிமைங்கிறார். இட்ஸ் ரைட் ஆஃப் ப்ரைவசி. என்ன புட்டுசாமி வழக்கில் சொன்னாங்க, அது ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை உரிமை. அது அதை பெற்றோர்கள் வந்து நீ இப்போ நீ வந்து தடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு சாதி தலைவர் பேசுகிறாரு, நீ பேசாமல் உங்கள் அப்பா அம்மா பேச்ச கேட்டு உங்கள் ஜாதிக்குள்ளே பண்ணியிருந்தால் வராதுன்னு சொல்கிறாரு. இட்ஸ் எ ஹேட் கிரைம். ஹேட் கிரைம் சொல்லுவேன் நான். நடவடிக்கை எடுக்கல. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கும்மி அடிக்கிறாங்கலாம், கும்பி அடிச்சுட்டு முருகன் பேரை சொல்லி கும்பி அடிச்சுட்டு கடைசியாக வள்ளி கும்மி, ஆமாம் வள்ளி கும்மி அடிச்சுட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்க, நீங்கள்லாம் உங்கள் சாதிக்காரன் நம்ம சாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இட்ஸ் எ ஹேட் கிரைம். காஸ்ட் அட்ராசிட்டி இஸ் எ ஹேட் கிரைம். சாதிய வன்முறை என்பது அது ஒரு வெறுப்புக்கான ஒன்று. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது,
இந்த வெறுப்புக்கான வந்து எந்த நடவடிக்கை இருந்தாலும் சரி, ஒருத்தர் புகார் தரணும் அவசியமே கிடையாது. அரசே எடுத்து நடத்துங்கிறாங்க. இதை பற்றிலாம் வந்து நம்முடைய ஆட்சியாளர்கள் அது போன்ற விஷயங்கள்லாம் இந்த அரசு தடுக்காம, ஆனா அரசு வளர கலை விடுது போறாங்க. நிகழ்ச்சிகள்லாம் அந்த மாதிரியான நடனங்களை ஊக்குவிச்சிட்டு இருக்காங்க. அதனால அப்படி நடவடிக்கைலாம் எடுக்கணும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கும் தனி சிறப்பு சட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நல்லா கேட்டு, ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியன் பீனல் கோடுன்னு சொல்லக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் இப்போ பாரதிய நியாய சங்கீதான்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து ஒரு மனிதன் வந்து கொலை செய்யக்கூடிய மேக்சிமம் இப்படி அஃபென்ஸ் என்ன, மர்டர் தான். மர்டர்னு சொல்லிட்டாவே அது உறுதி செய்யப்பட்டால் 2 தண்டனை தான். ஒன்று தூக்கு தண்டனை, இன்னொன்று வாழ்நாள் சிறை. அப்போ அங்கே இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அதே தான் கொடுக்க முடியும் இங்கேயும். அதனால் அங்கே ஒரு சட்டம் இருக்குங்கிறதுக்காக இங்கே எல்லாம் பண்ண முடியாது. இது வந்து சாதியத்தை ஒழிப்பதற்கான முறையில் தான் வன்கொடுமை தடுப்பு கொண்டு வந்தோம். ஆனால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இந்த சாதி மறுப்பு திருமணத்துக்கான பிரிவு அங்கே இல்லை. அது மட்டுமல்ல, இந்த விஷயத்தை சாதி மறுப்புனா அது ஒரு தலித்தர்கள் மட்டுமல்ல, வெவ்வேறு சாதியை சார்ந்தவர்கள் கல்யாணம் பண்ணாலும் இங்கே இருக்க பிரச்சனை உண்டு. ஏன்னா அகமண முறை ஒழிப்பு என்பது தான் முதல் கட்டம்ங்கிறார் அம்பேத்கர். அது பெரியார் சொல்கிறாரு. அகமண முறைப்புனா சொந்த ஜாதிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்த சொந்த ஜாதிக்குள்ளே பண்ணக்கூடிய சுயசாதி பெருமை இருக்காடி தான் இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம். அப்போ அகமண முறையை ஒழிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் கூட, நகரம் வந்தாலும் கூட அது நிற்குது போறாமே. அப்போ அதை உடைக்கிறதுக்கு ஒரு தனிச்சிறப்பு சட்டம் இருந்தால் தான் சாத்தியம். அப்போ வந்து இந்த சாதியின் பெயரால் நடக்கிற கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சிறப்பு சட்டம் தான் கட்டாயம் வேணுங்கிறது தான் வழியா இருக்கும். ஆமாம், அதுதான் தீர்வா இருக்கும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது, நேஷனல் விமன் கமிஷன் சொல்லுது, லா கமிஷன் சொல்லுது. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஸ்டேட்டுக்கு பவர் இருக்குன்னு சொல்லி அந்த நம்ம ஆர்டிகல் 254 வருது போறாமே, அந்த இடத்துல செய்யணும். இப்போ அந்த கவினோட வழக்கில் போலீஸ் கையாண்ட விதம், இதில் இருக்கிற பல குளறுபடிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அது இப்போ நான் சொன்னேன்னா அந்த வழக்கை பாதிக்கக்கூடாது, புலன் விசாரணை பாதிக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அவங்க அப்பா என்கிட்ட பற்றி பேசியிருக்காரு. அப்போ நாளைக்கு ஒரு கால் நான் வந்து அந்த வழக்கில் வராமல் கூட போகலாம். எனக்கு அதை பற்றி அவங்க கேட்டுக்கிட்டாங்க இருந்தா. அப்படி வருகிற போது இந்த புலன் விசாரணைகள் எப்பயுமே இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆல்வேஸ் எ டொமைன் அண்ட் பெரோகேட்டிவ் ஆஃப் த போலீஸ். நார்மலி கோர்ட் ஈவன் கேனாட் இன்டர்ஃபியர், நீதிமன்றம் கூட தட முடியாது. ஆனால் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் மட்டும்தான் முதல் தவறுக்கு பதிவு செய்யப்படுவதிலிருந்து குற்றச்சாட்டு பத்திரிகை தாக்கல் பண்ணுற வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அங்கே சொல்லணும். அப்போ அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அதை பாதிக்கப்பட்டவருக்கோ அவர் சார்ந்திருக்கிற அமைப்புக்கோ வழக்கறிஞருக்கோ கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போதாமே அப்படி தான் கேட்டு வாங்கணும். இப்போ போய் நான் அதை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் இப்போ தான் போயிட்டுருக்குது. சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. இந்த சிபிசிஐடியாவது ரூல் 7/1 பிரகாரம் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து ஒரு நேர்மையான பாரபட்சமற்ற அரசியல் சாசனத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒருத்தரை போட்டு விசாரித்தாங்கன்னா பல உண்மைகள் கொண்டு வர முடியும். அவங்க அப்பா அம்மா மட்டுமா அது வேறு சில பேர் இருக்காங்களா நமக்கு தெரியாது. ஏன்னா கான்ஸ்பிரசிங்கிறது எப்பயுமே இட்ஸ் ஆல்வேஸ் ஹேச்சட் இன் சீக்ரஸி. அது எப்பயுமே ரகசியமாக தான் செய்ய முடியுமே தவிர ஒருத்தர் வச்சு செய்ய மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷனில் தான் கொண்டு வர முடியும். அது பலதெல்லாம் இருக்குது, அவைகளை போக்க முடியும். இப்போ இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கில் நீங்கள் அதில் இன்வால்வ் ஆன பிறகு தான் பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்து அதில் இருக்கிற பல சஸ்பீசியஸ் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து நீங்கள் நீதியை வாங்கி கொடுத்தீங்க. இப்போ அந்த வழக்கை நீங்கள் அணுகியிருக்கீங்க, இந்த வழக்கையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதுக்கும் அதுக்குமான ஒப்பீடை நீங்கள் எப்படி? ஏறக்குறைய இந்த வழக்கு அந்த வழக்கு ஒன்று தான் வச்சு. ஏன்னா அங்கே சுவாதி வந்து புலன் விசாரணையின் போது அந்த பொண்ணு தான் கூப்பிட்டவ. 23/6/2015 அவனை கூப்பிட்டதே யுவராஜை வந்து கோகுல்ராஜை வான்னு சொல்லி கூப்பிட்டு மட்டுமில்ல, 1000 ரூபா பணத்தை கொடுத்து அவனுடைய செல்ஃபோனை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்து போட்டு 2 பேரும் போய் திருச்செங்கோடு மலையில் போய் அதினாசி மலையில் போய் பேசினது, உட்காந்துருந்தது. அப்போ தான் இந்த யுவராஜ் தலைமையில் வந்து இவன் சாதியோடைய அமைப்பே தான் தடுக்கணுங்கிறது தான். இவங்களை பார்த்த உடனே சாதியை கேட்ட உடனே அந்த பொண்ணை மட்டும் அமைச்சு போட்டு அவனை வந்து இதாக பிடிக்கிட்டு போகிறான். அவனுடைய செல்ஃபோனை பிடிக்கிட்டான். கூட்டிகிட்டு போய் அவன் கொஞ்சம் எதிர்த்து பேசின உடனே எங்களை எதிர்த்தே பேசுகிறான்னு சொல்லி போட்டு அவனை கடத்திட்டு போய் சித்திரவதை பண்ணி அவனை கழுத்தை மட்டும் வெட்டல, நாக்கை வெட்டியிருக்காங்க. அதான் கொடுமை. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிட்டோம்னா நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பின்னால் தான் வரேன், அப்போ தெரிஞ்சுட்டு போகிறாமே. இப்போ சுவாதி என்ன பண்ணாங்கன்னா அந்த வழக்கில் புகார் கொடுக்கறதுக்கே வந்திருக்காங்க, 164 கொடுத்துருக்காங்க, அடையாள அமைப்பில் போய் சொல்லியிருக்காங்க, அதோடைய கையெழுத்தை வந்து ஒப்பிட்டு பாடத்தையும் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு செஞ்சவங்க விசாரணையின் போது மாறிட்டாங்க. ஏன்னு கேட்டால் திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ அந்த சாதிய கட்டுமானத்துடைய ஆதிக்கம் தான். அதுக்காகத்தான் இதில் சாப்டர் வந்து 4A வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த வந்து சாட்சிகளுக்கும் குடும்பத்தாருக்கும் கடைசி வரைக்கும் வெறும் ரிலீஃப் மட்டுமல்ல, ரெஹபிலிட்டேஷன் தரேன்னு சொல்கிறாங்க. நிவாரணம் மட்டுமல்ல, மறுவாழ்வு கொடுக்குறாங்க. அந்த பாதுகாப்பு கொடுக்க தவறுனாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே அந்த பொண்ணு வந்து அப்பா அம்மாவை காப்பாற்ற முயற்சி பண்ணுது. இயற்கை அப்பா அம்மாவை எப்படியா நடந்து போச்சு, அவரும் இறந்து போயிட்டார்.
அப்போ அப்பா அம்மாவை காப்பாற்ற நினைக்கும். இருந்தாலும் இப்போயாவது அந்த கோகுல்ராஜ் வழக்கில் வந்து நான் என்ன பண்ணோம்னா, ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, ஒரு சிசிடிவியினுடைய இது விஞ்ஞானத்தை டெக்னாலஜி பயன்படுத்தினேன். எல்லாத்த காட்டிலும் புலன் விசாரணையே கொண்டு வரப்படாத கார்த்திகை செல்வன் அந்த வந்து இது அவரை கொண்டு வேணா பேட்டி கொடுத்துக்கிறான் பல இடத்துக்கு. அந்த பேட்டியில் பூரா உண்மையை பயங்கரமாக சொல்லிருக்கிறான். அதை நம்ம தெரிஞ்சு தான் நான் கார்த்திகை செல்வன் அதை சாட்சியாக போட்டு அந்த சிசிடிவியில் கொடுத்து இன்டர்வியூ வச்சோம். அந்த இன்டர்வியூ என்பது என்னென்னா எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன்ஸ் ஏற்பட்டது. அவன் கடைசியாக சுவாதியோடு இருந்தாங்கிறத சிசிடிவியில் ப்ரூவ் பண்ணி காமிச்சோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அது தற்கொலை அல்ல நிரூபித்து காமிச்சோம். அந்த கார்த்திகை செல்வன் கொடுத்த பேட்டியில் தான் இவன் கடைசியாக மேலே போனது, அவங்ககிட்ட பேசுனது, செல்ஃபோனை பிடுங்கினது எல்லாத்தையும் அவன் வாயிலை கொண்டு வர வச்சோம். இதெல்லாம் வந்து என்னென்னா இவங்க குற்றம் ஒரு புலன் விசாரணையில் தவறு செஞ்சால் கூட நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியுங்கிறதுக்காக செஞ்சு காமிச்சார். இப்போ அப்படி இல்லை, உங்களுக்கு முன்கூட்டியே எல்லா வாய்ப்பு இருக்குது. அந்த பொண்ணு அப்படி சொன்னாலும் அது உண்மை இல்லைன்னு உலகத்துக்கே தெரியும். அவங்க அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இருக்கிறது என்பது தெரியும். ஆனால் அது நாம் வெளியிருந்து பேசுதே வேறு, இன்வெஸ்டிகேஷனில் கொண்டு வருது வேறு. நான் சொன்ன மாதிரி இதிலிருந்து எடுத்துக்கிட்டு அந்த வழக்கெல்லாம் படிக்கணும். ஜஸ்டிஸ் வந்து ரமேஷ் அண்டு ஆனந்த கணேஷ் 2 நீதிபதிகளுடைய அப்பீல் தீர்ப்பு இருக்குது. அற்புதமான தீர்ப்பு. அந்த தீர்ப்பை படிச்சிங்கனாவே இந்த வழக்கு எப்படி நடத்தலாம்னு சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் வந்து புலன் விசாரணை நடத்தப்படும் போது நம்ம எதிர்பார்க்கிறோம். எல்லாத்த காட்டிலும் நிரந்தர தீர்வு என்பது ஒரு சிறப்பு சட்டம் என்பது தான். அதை கொண்டு வரணும் தான். இவ்வளவு கொடூரமாக இந்த ஆணவ கொலை நடந்திருக்கு. இப்போ இருக்கிற இளைஞர்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இதற்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன், இவங்க கிட்ட தான் இது போல் சாதிய வன்மம், சாதி வெறி போன்ற மனநிலை இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம ஜென்ரேஷன்லேயே இப்படி ஒரு சாதி வெறியோட ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அப்படின்னா இந்த ஜென்ரேஷனில் இப்படி ஒரு சாதிய மனப்போக்கு இருக்கிறதை எண்ணி நாங்கள் கவலைப்படுறோம், ரொம்ப ஆதங்கப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் இது போன்ற உணர்வுகள், சாதிய உணர்வுகள் கடத்தப்படுகிறது என்றால் இதை எப்படி தடுக்க வேண்டும்? இந்த அரசு என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நீங்கள் இந்த மாதிரி கேட்டதெல்லாம் நானும் சொல்கிறேன். அன்னிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்னு சொல்லக்கூடியதான் அம்பேத்கருடைய ஒரு அற்புதமான ஆய்வு நூல். அது அன்னிகிலேஷன் சாதியை அழித்தொழிப்பது எப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த அன்னைக்கு எழுதுனது வந்து இன்றைக்கி நிற்குது. 3 நிலைகளை சொல்கிறார் எப்பயுமே. ஒன்று, சாதியை முற்றாக ஒழிப்பதற்கு 3 வழியில் ஒன்றுனா, முதல் வழி தான் அகமண முறை ஒழிப்பு, சொந்த ஜாதிகளே திருமணம் செய்வது. ஏன்னா ஒரு பாதுகாப்பு. யாரா நீங்கள் நம்பாலுன்னா அது பாதுகாப்பு நினைக்கிறான். சாதிங்கிறது அந்த பாதுகாப்பில் ஒன்று நிற்குது. இரண்டாவதாக பிறப்பால் மனிதனை ஏற்றத்தாழ்வாக்கிறது. பிறப்பால் நீ உனக்கு இதான தொழில், நீ ஏற்றத்தாழ்வானவன், நீ வந்து தீண்டாதுன்னு சொல்லுது. மூன்றாவது மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, அதுதான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து காவல்துறை அதிகாரிகள், நீதிமன்றங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பழைய கட்டுமானங்களுக்கு பார்த்தீங்கன்னா புராணங்கள், புனருஸ்தானங்கள், ஜாதகம் பார்க்குறது, கயத்தை கட்டுறது, இந்த நடைமுறைகளுக்கு பாருங்கள், இதை எல்லா இடத்துலையும் பூத்தி வச்சுருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு. அந்த வர்ணாசிர தர்மம்னு சொல்லக்கூடிய அதர்மத்தை கொண்டு வந்து வாழ்வியலாகவே பூத்திட்டான். தலித் மக்களே என்ன செய்கிறாங்க, தங்கள் வீட்டில் இலவு நல்லதுன்னு சொன்னால் யாரை கூப்பிட்றாங்க? எவன் இவனையெல்லாம் தாழ்த்தப்பட்டு வச்சுருக்கானோ அவனை கூப்பிட்றாங்க. அவன் இந்த 3 நிலைகளை ஒழித்தால் மட்டும்தான் சாதி ஒழிக்கிறார். அதற்கான முறையில் செயல்படும் என்பது எங்கிருந்து தொடங்குவதுன்னா அகமண ஒழிப்பு தான். அதனுடைய முதல் படி தான் இந்த காதல் திருமணங்கள். அந்த காதலை பற்றி என்ன எப்படி சொல்கிற பாரதி பாடுறான்ல வந்து காதல் 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 சாதல் சாதல்னு சொல்கிறான். அது காதல் என்பது ஒரு எவரும் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒன்று. சினிமாவில் பார்க்கும்போது ஏற்றுக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் வரதில்லை. ஏன்னா இந்த வந்து அகமண முறை தான். இதையெல்லாம் ஒழிப்பதற்கு இந்த 3 நிலையை கடக்கணும். 3 நிலைக்கு முதல் நிலையே அகமண முறை ஒழிப்பு தான். அந்த ஒழிப்புக்கு முதல் கட்டமே வந்து என்னென்னா சாதி மறுப்பு திருமணம் தான். அது சாதி மறுப்பு திருமணத்துக்கு இன்றைக்கி வந்து அரசு கொடுத்துருக்கிறதெல்லாம் பத்தாது. அந்த சாதி மறுப்பு திருமணத்துக்காக இருக்க உரிய பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு, அந்த குழந்தைகளுக்கான கல்வி, இப்படியெல்லாம் பூத்துனா மட்டும்தான் ஒரு நம்பிக்கை வரும். பாதுகாப்பு தானே எல்லாமே. ஏன்னா இங்கே பார்க்குறோம் 1,50,000 லட்ச ரூபா சம்பளம் வைக்கிறாரு. அப்படி சம்பளம் வாங்கக்கூடிய நல்ல அழகான அற்புதமான ஆளாக இருக்கிறார். எந்த விதத்தில் குறைஞ்சவன்? சாதியை தவிர ஒன்றும் இல்லை. அப்போ அதை உடைக்கிறதுக்கு சரியான கட்டமைப்பு வந்து ஆட்சி அதிகாரத்திலும் தொடங்கணும். அதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் வேணும். ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு அதற்கு சிறப்பு சட்டம்தான் ஒரே தீர்வு என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு நிதானமாக எங்களுக்கு பதில் வழங்கிய தங்களுக்கு நன்றி. நன்றி.